எடப்பாடியோட வார்த்தையை கவனிச்சீங்களா? எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் விஜயோட கூட்டணி பேசுறீங்களான்னு அதுக்கு நான் பேசல, நாங்க பேசலன்னு தான் சொன்னாரு. இவருக்கு நம்பிக்கையா இருக்கிறது ரெண்டு பேர், ஒன்னு ஆதவ அர்ஜுனா, இன்னொன்னு ஜானா ரவிசாமி. ரெண்டு பேருமே பிஜேபி அலைன்ஸ் வேணாங்கிறாங்க. அப்ப நம்பிக்கையா அதை மீறி ஒரு நம்பிக்கையான நபரா அனுப்பணும். யாரை அனுப்புறது அப்படிங்கிறப்பதான் இவங்க த்ரிஷாவை அனுப்புறது. மேடம், டெல்லிக்கு போனப்ப அங்க பேச்சுவார்த்தை நடந்ததுங்க. உண்மையிலேயே உண்மையாதான் சொல்றேன், கேளுங்க. சிபிஎஸ்சி எஃப்ஐஆர் போடுங்கன்னு டைரக்ஷன் கொடுக்க வேண்டிய கோர்ட்டு ஏற்கனவே கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கன்னு ப்ரெஷர் பண்ணாம அதை இயரிங்கே தள்ளி வைக்கிறாங்க, அதுவும் தேர்தலுக்கு அப்புறம். அப்ப அரசியல் ரீதியாக ஒருவர் டார்கெட் செய்யப்படுகிறார். காங்கிரஸை விட ஒண்ணு கம்மியா வாங்கி சுருக்கி காட்டுறோம் பாருங்க. 27ல நிறுத்திட்டாரு பாஜகவை கொண்டு வந்து. கம்மி பண்ணா கூட ஆனா அவன் கேட்ட தொகுதியை தான் கொடுத்தாரு ஸ்டாலின். இவரு கம்மியும் பண்ணியிருக்கிறாரு, எதையுமே விளங்காம கொடுத்திருக்காரு. அமைச்சர் மூர்த்தி அமைச்சர்கள் எல்லாருக்குமே கூட்டணி தான் ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. டெல்லியில ரெட்டியார் லாபின்னு ஒரு பெரிய லாபி இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும்தான் அந்த ரெட்டியார் லாபி செல்ஃப் எடுக்கிறது இல்ல. சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் நின்னா எழுதி வச்சுங்க, நாளைக்கு சாத்தூர்ல அவர் தோக்குறாரு. சாத்தூர்ல நிக்கிறேன்னு அவரே சொல்லிட்டாரு வெளிப்படையா. அப்ப நின்னா தோக்குறாரு. அதிமுகவுக்கு சாதகமா வச்சுக்கிட்டு எதெல்லாம் டஃபா இருக்குமோ அதெல்லாம் வந்து கூட்டணிக்கு தள்ளிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இது அவரோட ராஜதந்திரம். அதிமுக மேடம், நீங்க அவரு ராஜதந்திரம் இல்ல, இது பேர் கழுத்து இருக்கிறது. இப்ப இதுலயே நான் சொன்னதுலயே ஒரு 50 தொகுதி இருக்குல்ல, இப்ப இது 50 யாருக்கு போகுது சொல்லுங்க. இப்ப பேச மாட்டீங்களா? பவுடகரம் தான் சொல்லுங்க. ஒன்றிய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். அதிமுக கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாரு டெல்லியில அமித்ஷா. திமுக அப்படின்னு பல விமர்சனங்கள் அடுக்கடுக்கா. 75 கேட்கிறாங்க, 50 கேட்கிறாங்க, 35க்கு குறைஞ்சு வாங்கவே மாட்டாங்கன்னு பல விமர்சனங்கள் அதிமுக மேல அடுக்கி இருந்தீங்க. ஆனா காங்கிரஸை விட ஒண்ணு கம்மியா வாங்கி சுருக்கி காட்டுறோம் பாருங்க. 27ல நிறுத்திட்டாரு பாஜகவை கொண்டு வந்து. தொடர்ந்து விமர்சிக்கப்பட்ட அதிமுக கூட்டணி ரொம்ப சுமூகமா கூட்டணி தொகுதி பங்கீடுல இருந்து வேட்பாளர்ல இருந்து எல்லாம் அறிவிச்சிட்டாங்களோ? இல்ல, எனக்கே அது ஒரு பெரிய ஷாக்கு தான். என்ன அப்படின்னா, எப்படி பிஜேபி வந்து எடப்பாடியை இவ்வளவு லூஸ் ஹேண்டில் பண்றாங்க? நிதிஷ்குமாருக்கே எல்லா பக்கட்டும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டு கட்டினவங்க எடப்பாடியை வந்து இவ்வளவு ஃப்ரீயா எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு ஒரு டவுட்டு. இன்னொன்னு, எப்படி இவ்வளவு ஒரு ஃப்ரீ அக்சஸ் கொடுத்தாங்க? லாஜிக்கலி ஸ்பீக்கிங், ஒரு போட்டி வைக்கிறோம், சமையல் பண்ணி யாரு டேஸ்டா சமையல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் போட்டி. ஆனா இப்ப நம்ம பேசுற கண்டிஷன் என்ன அப்படின்னா, யார் அதிகமா 2 போட்டியாளர்களும் போய் காய்கறி வாங்குறப்ப யாரு ரேட்டை உடைச்சு கம்மி விலைக்கு காய் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். இதை மட்டுமே வச்சு நாளைக்கு போட்டியில அவங்க தான் ஜெயிச்சாங்களான்னு சொல்ல முடியுமானா முடியாது. பட் பேரம் பேசுறதுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்ல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை விட கராராக பேரங்கள் பேசினார், கூட்டணி பங்கீட முடிச்சாரு, ஒரு டஃப் நெகோசியேட்டரு. நாளைக்கு காங்கிரஸ் எவ்வளவு தூரம் நின்னும் அவர்னால பெருசா எதுவும் ஸ்டாலின் கிட்ட காரியம் சாதிக்க முடியல, மற்ற கட்சியிலையும் யாரையும் வெளியேற விடாமல் அவர் செய்து காட்டினார் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல நானும் அதற்கு சலிச்சவன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி இந்த விஷயத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு தான். அந்த அளவுக்கு ஃப்ரீ அக்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் பிஜேபிக்கு கீழே இல்லைங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்டிஏ உடைய தமிழ்நாட்டின் தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்பவர். நாளைக்கு நான் உண்மையிலேயே பாஸ் தான், நான் பேருக்குன்னு சொல்லல அப்படிங்கிறத அவரு காட்டியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பிஜேபி எடப்பாடியை செய்யற மாதிரி இல்லை, எடப்பாடி பிஜேபி அலைன்ஸ் என்டிஏ அலைன்ஸை செய்யற மாதிரி தான் இருக்குது. தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸை விட ஒரு தொகுதி கம்மி அப்படின்னு நீங்க சொல்றீங்களே தவிர ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. காங்கிரஸ் 2011 திமுக கூட்டணியில 60 சீட்டுக்கு மேல நின்னாங்க. எப்ப அவங்க ரூலிங்ல இருக்கிறப்ப மேல இருக்கிறாங்க, அப்ப 60ல நிக்கிறாங்க. 2016 அதாவது அவங்களும் கவர்மெண்ட் அங்க லூஸ் பண்ணிட்டாங்க, இவங்களும் லூஸ் பண்ணிடுறாங்க. 5 வருஷம் கவர்மெண்ட்ல இல்லாம இருக்கிறப்ப 16ல தான் 41க்கு இறக்குறாங்க காங்கிரஸ. அப்ப என்ன சொல்றாங்க, இது எங்க தேர்தல், நாங்க நிக்க போறோம், நாங்க ஜெயிக்கணும், அதனால நாளைக்கு 41ன்னு சொல்லி 60ல இருந்தவங்க 46. திரும்பி 2021க்கு வரப்ப காங்கிரஸ் கிட்ட இந்த தடவை விட்டா எங்களுக்கு வேற வழியே இல்லை, ஏற்கனவே 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்துட்டோம், இன்னொரு 5 வருஷம் தான் இருந்தா தாங்காது, அதனால முழுமையா நாங்க தான் நின்னாகணும், அதனால நீங்க எங்களுக்காக குறைச்சிக்கங்கன்னு 25க்கு ஆக்கிடுறாங்க. அதாவது மேல உனக்கு மவுசு குறைய குறைய இங்க அடிச்சு நொறுக்கி 25 கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா 15 வருஷமா ஆட்சியில இருக்கிற பிஜேபி இங்க
காங்கிரஸ் 15 வருஷம் இல்லாமல் இருந்து எந்த நிலையில திமுக வச்சிருக்கோ அந்த நிலையில தான் இவ்வளவு அதிகாரங்கள் 23 மாநிலத்தில் ஆட்சி செய்கிறோம்னு சொல்ற. உனக்கு அப்போ உனக்கு 27 தான். அதாவது சொல்றது எத்தனை மாநிலத்துல சொன்னா ஆட்சி செய்யறேன்னு, இத்தனை மாநிலமா அப்ப இத்தனை சீட்டு தான், உனக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒரு சீட்டுங்கிற மாதிரி எடப்பாடி முடிச்சிட்டாரு. அந்த தொகுதி பங்கீட்டை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் திறமையாக செயல்படல. எப்படி காங்கிரஸ் தலைவர்கள் செல்வ பெருந்தகை மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களோ அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் பாஜக தரப்பில் நயினார் மீது இருக்கிறது. நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்க சமயத்திலேயே கூட பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியிட தயாரா இல்ல. மீண்டும் அதிமுகவிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது. எதுக்கு அப்படின்னா 5 சீட்டு வேணும்னு கேட்கறாங்க. தொகுதிகள் மாத்துறதுல ஒண்ணு இவரு அண்ணாமலைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தொகுதி கேட்கறாங்க. KT ராகவனுக்கு வாய்ப்பு கேட்கறாங்க. அப்புறம் மு வெங்கடேசன் அப்படின்னு சொல்லி பிஜேபியில இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார், அவருக்கு. அப்புறம் வேற ஒரு லேடி ஒருத்தவங்களுக்கு, ஒரு மாவட்ட தலைவர் ஒருத்தருக்கு, 5 பேருக்கு இப்ப மீண்டும் சில ப்ரெஷர்ஸ் கொடுக்கப்படுது. இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நயினார் நாகேந்திரன் டெல்லியோடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வரல. எதையுமே தொகுதிகளில் கவனம் செலுத்தல. கட்சி நிர்வாகிகள் முக்கியமான ஆட்களை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நயினார் செய்யல அப்படிங்கிறது டெல்லியோடைய பார்வையா இருக்குது. அதை சார்ந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியை பொருட்படுத்தாமல் யார் யாரெல்லாம் அண்ணாமலை தான் பெரிய லீடரு, நான் பிஜேபியோடய போறேன் அப்படின்னு சொன்னாங்களோ எல்லாத்தையுமே வச்சு செதிலா செதுக்கியிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். கூட்டணி பங்கீட்டை பொறுத்த வரைக்கும் தொகுதிகள் உடன்பட்டு அந்த தொகுதிகள் கொடுத்தப்பயே இப்போ அவர் பூவை ஜெகன்மூர்த்தி வந்தப்ப ஏற்கனவே ஒரு தொகுதியாக எங்க எம்எல்ஏவா இருக்காரோ அதே ஒரு தொகுதி அவருக்கு மீண்டும் வழங்கப்படுது. ஆனால் அவர் வெளியில அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிறார். என்கிட்ட முன்னாடி என்னமோ சொன்னாங்க, இப்போ என்கிட்ட அவங்க வருத்தங்கள் படுறாங்க. டிடி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் தரப்பு பார்த்தீங்கன்னா 20 சீட்டு கிட்ட கேட்டோம், எங்களுக்கு 11ங்கிறது நாட் அக்செப்டபிள் பாயிண்ட். இன்னொன்று நாங்கள் கேட்ட கான்ஸ்டுவன்சிஸுமே அவர் கொடுக்கல. நீங்கள் அதுலேயும் ரொம்ப டெக்னிக்கலாக ப்ளே பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி. டிடிவி சொன்னாரு, நாங்கள் கேட்ட 99% மேலே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தானே சொன்னாரே. 99% கொடுத்துருக்கலாம் மேடம். ஆனால் இங்கே எதுவுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 சீட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 11 சீட்டில் நீங்கள் நேரடியாக 10 இடத்துல திமுக எதிர்த்து நிற்கிறீங்க. 11ல் 10 நீங்கள் நியாயமாக இங்கே பெரிய கட்சிகள் எது? திமுக, அதிமுக. நீங்க கண்டெஸ்டிங் ஃபேக்டர் எல்லாமே நாளைக்கு இவங்களுக்கு தான் செய்யணும். அலைன்ஸ் ஃபேக்டர்ல இருக்கப்போ இப்ப நான் சொல்றதை இப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிகள், அவர்களுக்கு சாதகமான அவர்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் கேட்கிற இடத்துல கம்மி பண்ணா கூட, ஆனா அவன் கேட்ட தொகுதியை தான் கொடுத்தாரு ஸ்டாலின். இவரு கம்மியும் பண்ணியிருக்கிறாரு, எதையுமே விளங்காம கொடுத்துருக்காரு. இந்த சொல்ற மாதிரியே இருடா நான் நல்லா மந்திரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. 10 தொகுதியில் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கே பாருங்களேன். எல்லா கட்சிகளையுமே சொல்றேன் நான். இவருடைய 10ல் அமைச்சர்களை சார்ந்து எதிர்த்து நிற்கிறது மட்டுமே நாளைக்கு மன்னார்குடியில TRP ராஜாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அதற்கு அப்பாற்பட்டு திருவையாறுல துரை சந்திரசேகர்னு சொல்லி திமுகவில் 5 தடவைக்கு மேல எம்எல்ஏ சிவாஜி கணேசன், நடிகர் சிவாஜி கணேசனை இவர்கிட்ட தோத்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு தொகுதிக்குள்ளார இருக்காரு, மாவட்ட செயலாளரா இருக்காரு. நிறைய அந்த அரசியல் ரீதியான உள்குத்துக்கள் சொல்லுவோம்ல, அதாவது நிறைய பேர் சொல்ல தயங்குவாங்க. இப்ப நீங்க பத்திரிகையாளர்களும் சொல்ல நினைப்பீங்க, சில அரசியல் கட்சி தலைவர்கள் இது ஏன்டா நம்ம சொல்லணும்னு நினைப்பாங்க. தனக்கு வேண்டியவர்கள் சில பேர் ஜெயிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எடப்பாடி இதுல செஞ்சிருக்காரு. என்கிட்டயே நாளைக்கு பிஜேபியில சரியான லாபி கிடைக்கலன்னு சொல்லி திமுகவை சேர்ந்த 2 முக்கிய அமைச்சர்கள், நான் யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் தொகை தரேன், ஆனா எனக்கு எதிர்த்தாப்புல ரெட்டலை நிக்க கூடாது, தாமரை நிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. திமுக இருக்கக்கூடிய 2 சிட்டிங் மினிஸ்டர்ஸ். என்ன அப்படின்னா நாளைக்கு ரெட்டலை வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும், அதுக்கு பதிலாக நாளைக்கு தாமரை வந்துருச்சு அப்படின்னா ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா அந்த தொகுதியிலேயே இருக்கிற தாமரை கேண்டிடேட் யாராவது எலிஜிபிளான ஆளு, அவங்களுக்கு நான் ஏதாவது இப்போ அட்வான்ஸா கூட நீங்க சொல்லுங்க, நான் ஒரு 2 கோடி கூட கொடுத்துறேன், கொடுத்துட்டு அவங்கள ஃபைட் பண்ண சொல்லுங்க, ஃபைட் பண்ணி அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுங்க, நான் அவங்களுக்கு மேல கூட பணம் தரேன், அவங்கள நிக்க சொல்லுங்கிறாரு. இப்ப இன்னொன்னு என்கிட்ட பேசின 2 மந்திரிங்களும் நான் அதுக்கப்புறம் சொல்றேன், எனக்கிட்ட அது நடக்கல, என்னால சோர்ஸ் பிடிக்க முடியல, ஏன்னா அது சீட் ஃபுல்லாவே இவர்கிட்ட. கடைசியா எங்க தெரியுமா போனாங்க, நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலாஜி கிட்ட. அவங்க சொல்லி இந்த 2 தொகுதியை வாங்க சொல்லுங்க. அவங்க அங்க என்ன மேடம் என்கிட்ட என்ன பேசுறாங்கன்னு மேட்டர் தெரிஞ்சிருச்சு மேடம். அப்புறம் அவங்க என்கிட்ட இல்ல தம்பி நான் அங்க பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா அப்ப நான் அர்த்தம் அண்டர்ஸ்டுட் தானே. அப்ப நாளைக்கு இந்த டீலிங்கள் நடந்திருக்கு, இந்த டீலிங்ல என்னென்ன பலன் அடைஞ்சிருக்காங்க, யார் யாருங்கிறத அப்புறம் யாரு பிரேக் பண்றது. இதுல நான் சொல்றதே இப்ப நல்ல தம்பின்னு சொல்லி திருப்பத்தூர் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, டிஎம்கே. அவர் A கிளாஸ் கான்ட்ராக்டர், பயங்கர பெரிய பிசினஸ் மேனு, எல்லா இடத்துலயும். அதாவது
எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கூட அதிமுக சார்பாக பல கான்ட்ராக்டுகளை கோடிக்கணக்கில் எடுத்தவர். ரொம்ப நெருக்கமாக பகை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அணுகக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு கூட்டணியில டைரக்டா நீ ஃபேஸ் பண்ணாத, நீ இவன் கிட்ட போய் தோத்துக்க, ஈஸியா நீ ஜெயிச்சுட்டு வந்துரு அப்படின்ட்டு அவருக்கு பண்ணி விடுறாரு. நீங்க அதே KN-க்கு எதிர்த்தாப்புல அமமுக கேண்டிடேட் எப்படி இருக்குது? KN-ங்கிற ஸ்டேச்சர் எங்க இருக்குது? நீங்க அங்க போடுற கேண்டிடேட் எப்படி இருக்குது? இப்ப ராஜசேகர்னு சொல்லி அவங்க ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க அமமுகல. அவர் வந்து சமூக ரீதியாகவும் நாளைக்கு அந்த பகுதிக்கே சம்பந்தமே இல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர், அங்க இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டியும் கிடையாது. நீங்க கேண்டிடேட் போட்ட அடுத்த நிமிஷம் அவர் KN வீட்டு வாசலுக்கு போயிடுவாரு. அவர் நேருவே சொல்லுவார், எப்ப நான் இன்னும் வேட்பாளர் இல்லடா, என்ன அறிவிக்கலானே, நீங்க தானே வேட்பாளர், என்னை பார்த்து ஏதாவது கவனிச்சு விடுங்க நாங்குவாரு. இங்க விஷயம் என்னன்னா, இவங்களும் களத்துல இறங்க மாட்டாங்க மேடம். நாங்க ஃபீல்டுக்கு வர மாட்டோம், எனக்கு ஏதாவது பார்த்து செஞ்சு கொடுங்க, நான் ஒதுங்கி இறங்குவாங்க. சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியம் ஏத்து நிக்கிறாங்க. எங்க KN ஏத்து, மா சுப்பிரமணியம் ஏத்து, இதெல்லாம் அது மாசு எதிர்த்து முன்னாள் அமைச்சர் இல்லையா? அது தொடர்ந்து டிடிவியோட பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அப்புறம் அவருக்கு அவர் வாங்கி கொடுத்துதானே ஆகணும். யாரை ஏத்து நிக்கிறீங்க? எவ்வளவு ஃபைட், அதாவது உங்களுக்கு புரியுதா? ஸ்டஃப் இருக்குதா மேடம்? 2 கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறீங்க, ஒரு டோனி மாதிரி ஒரு பிளேயர் இறங்குறப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவலான ஒரு பவுலர் போடணுமா இல்லையா? வச்சு சாத்திக்க அப்படின்னு ஒரு பிளேயரை போட்டு விட்டீங்கன்னா இங்க எங்க போய் நிக்கிறதுக்கு? எல்லாமே சொல்றேன் பாருங்க. இதே நாளைக்கு இப்ப ஏழுமலைன்னு பூந்தமல்லியில கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு கேண்டிடேட், அவர் வந்து 2019 பை எலெக்ஷன்ல நின்று 21 ஜெயிக்கிறாரு. 10 வருஷம் ஏற்கனவே எம்பியா இருந்திருக்காரு. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 2019 எப்ப பை எலெக்ஷன் உங்களோட மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் ப்ரூவ் பண்ண முடியல, டிடிவிட்ட போய் பதவி விலகினப்ப நின்னவர். எடப்பாடி ரூலிங் கவர்மெண்ட்ல இருந்தப்பே இழந்த தொகுதி உங்ககிட்ட இருந்து போனது, எப்படி அமமுக போய் ஜெயிக்கும்? இவங்களோட லாபி ஃபேக்டரே பாருங்களேன். இப்ப மடத்துக்குள்ளத்துல நிக்கிறாங்க. இப்ப இருக்கிற அதே கேண்டிடேட்ஸ் தான் 2016 நின்று இருக்காங்க. இவங்க சார்பா நிக்கிற அதே மகேந்திரன் தான் ஏடிஎம்கே சார்பாகவும் போட்டிருக்காங்க. இதே அமமுக தனித்து 2021 நிக்கிறப்ப சண்முக வேலை தான் கேண்டிடேட்டா போட்டாங்க. இப்பயும் சண்முக வேலை தான் போட்டிருக்காங்க. ஜெயராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் டிஎம்கேல எம்எல்ஏ வந்தது, அவரும் திமுக சார்பா தான் நின்னுது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த வாக்கு வித்தியாசம் தோத்தது எவ்வளவு அப்படின்னா 6500 ஓட்டு. அதே டிடிவி தினகரன் அந்த தொகுதியில வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னா 6500 ஓட்டு. அவ்வளவுதான். இவர் பிரிச்ச ஓட்டை நாளைக்கு இப்ப இவர் கையிலேயே கொடுத்து நீ ஜெயி அப்படின்னா, அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் மார்ஜின்ல ஒரு கட்சி இழந்ததை இவர் கையில கொடுத்து இவருக்கு எந்த ஸ்டெப் இருக்கும் அங்க போய் ப்ரூவ் பண்றதுக்கு? ஒருவேளை நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த கூட்டணிகளுக்கு எல்லாருக்குமே வந்து மினிஸ்டர்ஸோடயோ இல்லைன்னா டஃப்பான ஒரு தொகுதி கொடுத்துட்டாங்கிறப்போ ரெட்டால் அதிகமான இடத்துல ஜெயிக்கணும், அதனால நம்ம ரொம்ப காம்படிஷன் இருக்கக்கூடிய தொகுதிக்கு போகாம இருந்து முடிக்கிறேன். இப்ப அது நல்லதுதான். ஆனா நீங்க திமுகல யார் யார் ஜெயிக்கணும் அவங்களுக்கு ஏன் ரூட் கிளியர் பண்ணி தரீங்க? நான் கேக்குறது ஒரு சிம்பிளான லாஜிக். KN ரூட் கிளியர் பண்ணி கொடுக்கணுமா எடப்பாடி? சரி, அந்த அளவுக்கு வந்து KN வந்து ரொம்ப பிஜேபி சொல்லுதுன்னு. சரி, நான் கேக்குறேன், ஜாப் ராக்கெட் ஸ்கேம் வந்துச்சுல, 888 கோடி ரூபா, 1020 கோடி ரூபா, நீங்க தானங்க எல்லாம் கிளப்பி விட்டீங்க. இப்ப மறைஞ்சிருச்சா எல்லா ஸ்கேமும்? எங்க போச்சு? நீங்க கூட்டணியில பாத்தீங்கன்னா KN இருக்கட்டும், அமைச்சர் மூர்த்தி முடிக்கப்பட்டதா இல்லையா? அமைச்சர்கள் எல்லாருக்குமே கூட்டணி தான் ஒதுக்கி இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. டெல்லியில எந்த கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, ரெட்டியார் லாபின்னு ஒரு பெரிய லாபி இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும்தான் இந்த ரெட்டியார் லாபி செல்ஃப் எடுக்கிறது இல்ல. நீங்க நாளைக்கு மத்திய அமைச்சர்கள் யாருக்கிட்ட போய் நீங்க வேணும்னா நாளைக்கு என் பேரு பின்னாடி ரெட்டியாருன்னு நீங்க சேர்த்து பேசினா, அவன் எடுத்தோடனே உங்களை ஏணுகுண்டா வர வைக்கட்டுறவளா பெரிய டப்பு பார்த்தி போல ரெட்டியாருனாலே அப்படின்னு ஆயிடுவாங்க. நீங்க லாபிங்கிறது அது பெரிய லாபி. எங்க இருந்து வேணாலும் பிடிச்சி எந்த கவர்மெண்ட்ல யாருக்கிட்ட வேணாலும் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். நேரு அவர்களுக்கு இருக்கப்பட்ட விஷயங்கள் எஃப்ஐஆர் டைரக்ஷன் நீதிமன்றத்திலிருந்து வந்துச்சுல்ல. இப்ப இதே இன்பதுரை திரும்பி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு போறாரு. வழக்கு ஏப்ரல் 20 மேல தள்ளி வைக்கப்படுது. எதுக்கு? இங்க தள்ளி வைக்க ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி கோர்ட் ஹஸ் டைரக்டட் ஃபார் an எஃப்ஐஆர். டைரக்ஷன் கொடுத்தேனே எஃப்ஐஆருக்கு, நீ ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு கேட்டா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும். இல்லைன்னா சிபிஐ கேஸை மாற்றணும். இல்லைன்னா நாளைக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கப்ப மீனும் டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போடுங்கன்னு டைரக்ஷன் கொடுக்க வேண்டிய கோர்ட்டு ஏற்கனவே கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கன்னு ப்ரெஷர் பண்ணாம அதை ஹியரிங்கே தள்ளி வைக்கிறாங்க, அதுவும் தேர்தலுக்கு அப்புறம். அப்ப அரசியல் ரீதியாக ஒருத்தவர் டார்கெட் செய்யப்படுகிறார். அவர் ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு இணங்கிட்டாரு. அந்த விஷயம் இணங்கினதுக்கு அப்புறம் நீங்க நாளைக்கு அவர்கிட்ட காடியெல்லாம் போறீங்க. ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 41 தொகுதிக்கு மண்டல பொறுப்பாளராக இருக்காரு. நான் 41 தொகுதிக்கு நான் செலவு பண்ணலைங்க, நான் காசு இறக்கலப்பா, என் தொகுதியில மட்டும் நான் நின்று ஜெயிச்சுக்கிறேன். உனக்கு அதிமுக தோக்கிறதுக்கு எந்த வகையிலையும் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். திமுகவுக்கு சாதகமான டீல் பேசினார்னா அக்செப்டபிளா நாளைக்கு என்னைய காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க எப்படி RS பாரதி அறிவாலயத்துல பேட்டி கொடுக்குறப்ப KN மூஞ்சிய கொஞ்சம் பாத்தீங்களா?
பேய் அடைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பேய கண்ணால பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காட்டா பயந்து பயன்னு, அப்படிதான் மேடம் உட்காந்துருந்தாரு. சார் முதல்வர் சொல்றாரு, நான் இல்ல கூட்டணி கட்சிகள்ல கூட ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுக்கும் இருக்குன்னு. அவரு அப்ப சொல்லிட்டு எப்படி போயிருவாரு, கூட்டணியவே ஜெயிக்க ஜெயிலுக்கு எவன் போறது? தன்னுடைய இதை எப்படி விடுவாரு? அவரு சொல்லிட்டு போயிருவாரு, ஜெயிலுக்கு எவன் போறது? அதுக்குதான் சொல்றேன், அன்னைக்கு கோர்ட்ல டைரக்ஷன் எஃப்ஐஆர் போடுன்னு போட்ட அன்னைக்கு அறிவாலயத்துல KN நேரு எடுத்து பக்கத்துல நீங்க போட்டே ஆகணும். நாளைக்கு அவர் மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு நீங்க காட்டுங்க. சார் நீங்க இப்படி ஒரு மேடம், அவர் மினிஸ்டர் சொன்னீங்கன்னா 14 மினிஸ்டர் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்ல 14 மினிஸ்டருக்கு கூட்டணிக்கு தான் ஒதுக்கி இருந்தாரு. கரெக்ட். நான் கேக்குறது இப்போ அதுதான். இப்போ ஒரு அதான் மினிஸ்டர் கூட்டணி கொடுத்தாரு, பிடிஆர் 15. அதுதான் சொல்றேன். இது எல்லாமே அப்ப என்ன டீலிங்ல அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறீங்கிறத விளக்குங்கிறேன். KN மேடம், நான் கேக்குறது, நீங்கள் பத்திரிகையாளர் தானே, ஒரு குற்றம் நடந்திருக்குது, நாளைக்கு ஒரு வேலைக்கு பணி நியமனங்களுக்கு பணம் வாங்கியிருக்கிறீங்க, கான்ட்ராக்டுக்கு பணம் வாங்கியிருக்கிறீங்க, 1 இல்ல 2 இல்ல 25 IAS IPS ஆபீசர்கள் விட்னஸ் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய வரலாற்றில். ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன், ஆஃப்டர் ரிப்பப்ளிக், நீங்க எந்த கேஸ்லயும் இத்தனை IAS IPS ஆபீசருங்க விட்னஸ் வந்ததே இல்லை. KN நேரு வழக்குல 25 IAS IPS ஆபீசருங்க விட்னஸ். ஸ்கிரீன்ஷாட் இருக்குது, மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். எங்கெங்க பணம் போச்சு, சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கன்ஃபெஷன் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட 250 பக்கத்துக்கு ED-ல இருந்து நாளைக்கு DGPக்கு லெட்டர் அனுப்பிச்சிங்க. DGP FIR போடலைன்னா DGP பேரை FIR-ல சேர்த்துருவேங்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தீங்களே, இப்ப ஏன் அது அமுங்குது? அப்ப எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் கைமாறியது, எங்கே கைமாறியது? இப்ப இதெல்லாம் நடந்த பிறகு ரெட்டியார் லாபி வேலை செய்து விட்டது. தவறு செய்தவர்கள் பணம் கொடுத்து விட்டாலோ இல்ல உங்கள் கட்சியை நான் சேதாரப்படுத்த மாட்டேன், என் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு பணிஞ்சதுனால வேலை செய்யறீங்க. அப்போ 15 பேருக்கு நீங்க எப்படி சொல்லிடுவீங்க? அப்படிதான் பண்றேன். அததான் சொல்றேன். ஏன் டைரக்டா ஃபைட் பண்ணாம ஏன் வரீங்க? இப்ப பாருங்க, இப்ப IJK இதுக்கெல்லாம் அவர் எதுக்கு பேசாம இன்னும் 2 காலேஜை கட்டிட்டு போலாம், கட்சியை கலைச்சுட்டு. நீங்க இதே சிவசங்கர் 2 சீட்ல நிக்கிறாரு. ஒண்ணு குன்னம், யாரு? சிவசங்கர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். முடியுமா? ஜெயிக்க முடியுமா? ஏற்கனவே சும்மாவே முடியாது, இல்ல தாமரையில வேற. நான் சொல்றேன்னா முதல்ல தாமரை மூலம் முடிப்போம். அது கருணாநிதியும் அவரும் அதான் பல்லாவரத்துல 3வது தடவை அவர் MLA, ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட், தொகுதிக்குள்ளார நல்ல உடன்பட்டு நெருக்கத்தோட இருக்கிறாரு. அவரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. GK வாசன் 5 சீட்ல 5ல 5மே DMK-வுக்கு எதிராக போராடுறாரு. இதுல 3 மந்திரிங்க மேடம். நீங்களே சொல்லுங்க. எங்க ஈரோடு முத்துசாமியை எடுத்து போராடுறாரு. இதுக்கு சொல்றேன் வாங்க, நீங்க தானே கேட்டீங்க விளக்கம். கவுண்டரு யாரு? ஈரோடு முத்துசாமி. அதிமுகவில் நீண்ட காலமாக பயணித்தவர். அந்த பாசம் காட்டுறாரு, தெரியுதா? ஈரோடு முத்துசாமி யாரு மேடம்? நீங்களே சொல்லுங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவர், அந்த பகுதியில் இருந்தவர், அதிமுகவில் இருந்து வந்தவர். அவருக்கு நாளைக்கு இங்க இணக்கம் காட்ட முடியுது. அடுத்தது சக்கரபாணியும் அவரு சமூகத்தை சேர்ந்தவர். நீங்க திமுக எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தப்ப சக்கரபாணிக்கு ரூலிங் கவர்மெண்ட்ல இருந்து கான்ட்ராக்டுகள் எனக்கு தெரிஞ்சு மேம்பாலமே 700 கோடி கிட்ட எடுத்து பண்ணாரு. அதாவது திமுக MLA-வா இருக்காருங்க, ஆனா எடப்பாடி கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் வாங்கினாரு. எவ்வளவு இணக்கமா அவர் எடப்பாடி கிட்ட இருந்தாருங்கிறதுக்கு சொல்றேன். இன்னமும் அண்ணாமலை கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது இவர் தான். திமுக அமைச்சர்கள் பல பேரை பத்தி அண்ணாமலைக்கு தகவல் கொடுத்தது இவர் தான். எல்லாம் கம்யூனிட்டி பாசம் தான். அங்க ஐபெரிசாமியை காலி பண்ணணும். அது எடப்பாடியோட டார்கெட் அதான். அப்ப சக்கரபாணி கை வாங்கணும். அதனால அவர் கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிட்டு நீ கஷ்டப்பட வேணான்னு சொல்லிட்டு தானே நாளைக்கு தமாக கொடுக்குறீங்க. அதற்கு அப்பாற்பட்டு காந்தி ராணிப்பேட்டை எப்படி மேடம்? அவர் சிட்டிங் மினிஸ்டர். அவர் எத்தனை வருஷமா நிற்கிறார்? 89க்கு முன்னாடில இருந்தே இருக்கிறாரு. அவரும் நாளைக்கு யாருக்கும் இந்தவன் சொல்ற மாதிரி பாம்புக்கும் வலிக்காம தடிக்கும் வலிக்காம அடிக்கிறவர். அவர் என்னைக்காவது ஏதாவது பிரச்சனைல பார்த்துருக்கீங்களா? இல்ல அதிமுகவுக்கு எதிராக பேசி பார்த்துருக்கீங்களா? அவர் பக்கா பிசினஸ்மேன். இங்க வந்து உட்காந்தா கூட உங்ககிட்ட பேசுறப்ப இந்த கேமரா என்ன வேலை, இந்த மைக் என்ன வேலை, இந்த சோஃபா என்ன வேலை, இதை ஆரம்பிச்சா நமக்கு எவ்வளவு லாபம் வரும் அப்படிதான் கணக்கு போடுவாரு. அப்போ அவருக்கு எனக்கு இது பண்ணது. இதே நாளைக்கு கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன் அவரும் நாளைக்கு கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளராக இருக்காரு, MLA-வா இருக்காரு. இந்த தடவை அமைச்சராகி இருக்க வேண்டியது. TRB ராஜாவுக்கு அமைச்சர் கொடுக்கலன்னா சாக்கோட்டை அன்பழகன் அவரும் அமைச்சராக இருக்கிறது. அவ்வளோ பவர்ஃபுல் லீடரு. என்ன லாபின்னு தெரியல. பட் ஏன் இவங்களுக்கெல்லாம் ரூட்டு கிளியர் பண்றீங்க? இதெல்லாம் நாளைக்கு யாரை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நீங்க நேரடியாக தானே களம் காணணும். இல்ல சார், நீங்க இப்போ IJK சொல்றீங்க, குன்னம் கூட சிவசங்கத்துல பல்லாவரம் இப்ப கருணாநிதிக்கு கொடுக்கல, அதுவும் தேமுதிக வாங்கிட்டாங்க இந்த முறை. IJK-க்கு இப்ப பல்லாவரம் ஒதுக்கி இருக்காங்க. சரிங்க மேடம், திமுகவுக்கு பயந்துன்னு சொல்றீங்க. ஆனா இந்த பல்லாவரம் தேமுதிக வாங்கிருக்காங்க. தேமுதிக மிரட்டி தான் எல்லாம் வாங்குச்சுன்னு சொன்னேன். இன்னொன்னு அவங்க வாங்குறதுமே திமுகவுக்கு எங்கெங்கெல்லாம் சாதகமா இருக்கோ அவங்க நின்னா நாளைக்கு ஜெயிக்கலாம் தான் பண்றாங்க. பட் இவங்க பிளானிங் தொகுதி
கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் என்ன களம் காண்டு கொடுக்குறாரு, அவருக்கு வேண்டிய தொகுதிகளுக்குள்ள கேண்டிடேட் திமுக இருக்கிற பல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கே அந்த ஃபைல் அவங்க பேர் இருக்கான்னு தெரியாம இருந்தப்ப எடப்பாடினால ஓரளவுக்கு தான் மேடம் கணிக்க முடியும். நீங்க இப்ப இதை பூவை ஜெகன்மூர்த்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு சீட்டு கேட்டாரு, அது கொடுத்ததுக்கு அப்புறமேல அவரு அதிருப்தியில இருந்தாரு, வெளியில போயிட்டு நாளைக்கு என்கிட்ட என்னமோ சொன்னாங்க, அதனால இதுக்கு நம்ம ஒத்து வரலன்னாரு. புதிய நீதி கட்சி ஏசி சண்முகத்து 2 சொன்னாங்க, ஒண்ணு இன்னும் என்ன தொகுதினே தெரியல, ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் அவர் போட்டிருக்காரு. யாரு? சுந்தர்சிய. யாரை ஏத்து? பிடிஆர். எங்கேயாவது தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு ₹1 செலவு பண்ணாமல் வெளிப்படையாக தேர்தலை சந்தித்து ஜெயிச்ச ஒரே கேண்டிடேட் அவர் தான். அந்த கான்ஸ்டன்சில அவர் எப்படி தோப்பாரு? அப்போ ஒருவேளை தோக்குறதெல்லாம் உங்க கணக்குல வரக்கூடாது, தோக்குறதெல்லாம் கூட்டணி கணக்குல இத்தனை சீட்டு தந்தேங்கிறதோட போயிரு, ஆனா நீ வரலனாலும் சட்டசபைக்கு வரலனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தானே இருக்கு. சுந்தர்சியை போட்டு என்ன மேடம் செய்யறது? நீங்க வடிவேல் ஒரு படத்துல டைரக்டரா வருவார், ஒரு கிராமத்துக்குள்ளார ரீல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் வச்சு ப்ரொஜெக்டர் வச்சு டெய்லி நைட்டு படமா போட்டு காட்டுவார். அருமதி தான் சுந்தர்சியை வச்சு படமா அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் போட்டு காட்ட வேண்டியதானே தவிர வேற என்ன அவர்னால அங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, முத்திரையர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு மணச்சநல்லூர்ல ஆர்வி பரதன்னு சொல்லி ஒரு நடிகருக்கு கொடுத்துருக்காரு. கதிரவன் தனலட்சுமி சீனிவாசன் அவங்கள ஏத்து நாளைக்கு தனலட்சுமி சீனிவாசனை எவ்வளவு தூரம் அவர் டார்கெட் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கம்ப்ளீட்டா அவங்க ஃபண்டிங்கே வந்து எல்லாம் முதல்ல அவங்க ஆர் ராசாவுடைய பினாமியாக கருதப்பட்டார்கள். ஏன்னா 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல அவங்க வீட்டிலேயே 4 ரைடு வந்திருக்கு. உடனே நீங்க சட்டங்க பேசுவீங்க, அதுக்கு தான் சொல்றேன். 4ல அது கணக்கு ரீதியாக அவர்களிடம் பணம் போக்குவரத்து இருந்ததாக கணக்கு செய்யப்பட்டது. நேருவோட சம்பந்தியாக இருக்காங்க, நேருவோட பிசினஸ் ஃபண்ட் இருக்கு, முதலமைச்சர் குடும்பத்தின் முதன்மை குடும்பம் வரைக்கும் நெருக்கமா இருக்காங்க. திமுகவுடைய ஃபண்டே மொத்தமா அவங்க மூலமா தான் புழங்குது. இப்ப தேமுதிகவுடைய ஆண்டாளர் காலேஜ் வாங்கினது அவங்க தான். ஸோ பெரிய ஃபண்ட் ஃப்ளோ ஃபேக்டரா இருக்காங்க. இந்த கிட்னி திருட்டில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி முழுமையா அவங்கள தான் அட்டாக் பண்றாரு. அப்போ அந்த கேண்டிடேட் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் ரெட்டியார் சமூகம், அங்க முத்திரையர் கம்யூனிட்டி தான் ஜாஸ்தி அந்த கான்ஸ்டன்சில. அப்ப அந்த முத்திரையர் கம்யூனிட்டியில இவங்க கட்சியில பேர் சொல்ற அளவுக்கு ஆள் இல்ல. அதனால அந்த ஜாதி கட்சி நடத்துறவரோட பையனை கொண்டாந்து நேரடியா ரெட்டியாருக்கு எதிராக மோத விடுறீங்க. ஏன்னா அந்த தொகுதி மக்கள் அப்புறம் ஜாதி பார்த்து யாருக்கு ஓட்டு போடுவோம்? அப்ப தோக்கடிக்கணுங்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இறக்க தெரியுது. இது ஒண்ணுதான் கூட்டணியில உருப்படியா கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னா தனலட்சுமி சீனிவாசன் கதிரவனை காலி பண்ணணுங்கிற டார்கெட்டுக்காக. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலேயே நீங்க ஜான் பாண்டியனுக்கு நீங்க வந்து பொது தொகுதி கொடுத்தேன்னா அவர் பெருமையா பேசுறாரு. நாளைக்கு 2 தடவை ஏடிஎம்கே தோத்த தொகுதி அங்க 2 தடவையுமே தங்கபாண்டியன்னு திமுகவுடைய வேட்பாளர் தான் ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்கிறாருங்கிறப்ப எந்த இடத்துல நாளைக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அதை தானே கொடுக்கணும் மேடம். அவருக்கு என்னதான் அவர் வேணா தன்னை வந்து ஒரு இப்போ ரிசர்வ்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு ஜென்ரலுக்கு நிற்கிறத பெருமையாக நினச்சாலும் மக்கள் மனநிலை அப்படிங்கிறப்ப இன்னும் மக்கள் வந்து பெரிய வாஸ்ட் க்ரௌடு ஃபேக்டரில் பொதுமக்கள் வந்து ரிசர்வ்டு கேண்டிடேட்டை பொது தொகுதியில் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இன்னும் மனநிலைக்கு வரல ஒன்று. அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு வேளை ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான இருக்கிற கான்ஸ்டுவன்சியை நீங்கள் நாளைக்கு ஜான் பாண்டியனுக்கு கொடுத்து அவரை பொது தொகுதியில் நீங்கள் சமத்துவம் பேசி நீங்கள் அரசியல் செஞ்சீங்கன்னா திராவிட கட்சின்னு மாறுதட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 2 முறை திமுகவிடம் தோத்து நாளைக்கு வெளியேறாரு வேற தொகுதிக்கு. அவர் வெளியேறின தொகுதியை நாளைக்கு கொண்டு போய் நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இதுக்கே சொல்லுங்களேன், நீங்கள் பிஜேபியே சொல்லுங்களேன், பாமகவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க, இப்ப விஜய் எங்க நிக்கிறாரு? பெரம்பூர்ல. உங்களுக்கே தெரியுது. அப்ப அவர் விஜய் இவருக்கு தெரியாத எடப்பாடிக்கு எதுக்கு அப்புறம் பாமக கொடுக்கணும்? பெரம்பூரில் தலித் சமூக வாக்குகள் தானே அதிகம். அப்படி இருக்கிற இடத்துல நாளைக்கு நீங்க கொண்டு போய் பாமகவை நிறுத்தினா என்னைக்காவது தலித்துங்க யாராவது பாமகவை ஏத்து பார்த்துருக்கீங்களா? அவர் பதில் சொல்றாருல்ல சார், அதான் கேக்குறாங்க. இது மாதிரி கூட்டணி கொடுத்துட்டீங்களே விஜய் நிக்கிறாருன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் அதிமுக நிக்கிறதா தான் அர்த்தம். எல்லா கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யணும். நீங்க சொல்லலாம், விளங்காதெல்லாம் கொடுத்து வச்சுட்டு நீங்க ஜெயிக்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் வச்சுக்கிட்டீங்க மேடம். இதுலயே பாத்தீங்கன்னா 18 தொகுதிகள்ல அவருக்கு பாமகல 14 தொகுதிகள்ல நேரடியா திமுகவை கலங்க பண்ணுறாரு. 4 தான் வெளியில. அந்த 4லயும் ஹைலைட்ட கேளுங்க, 4லயுமே 3 பிஎம்கே ஓகே, ஒரே ஒரு ஏடிஎம்கே போலூர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அது ஒண்ணுதான் ஏடிஎம்கே. மீதி 3ல அருள், வெங்கடேஸ்வரன், ஜிகே மணி, பெண்ணாகரம், தருமபுரி, சேலம் வெஸ்ட், இது 3 தான். இது இப்ப இந்த 3 எம்எல்ஏவும் யார் பக்கத்து நிக்கிறாங்க
சொல்லுங்க மேடம். அருள், வெங்கடேஷ், மணி, ஜி.கே. மணிலாம் யார்கிட்ட இருக்காங்க? ராமதாஸ் பக்கம் இருக்காங்க. அப்ப நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய கரண்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்க பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உங்கள் தரப்புல இல்ல, உங்கள் தகப்பனார் தரப்புல இருக்காங்க. அவங்க நாளைக்கு தனியா கட்சி நடத்துறாங்க. அவங்க இறங்குறாங்க அப்படிங்கிறப்ப, இப்ப அமமுக ஏற்கனவே வீக்கா இருக்கீங்க. இது பத்தாதுக்கு சின்னமா ஒரு பக்கெட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு உங்களை பலவீனப்படுத்தவே நிக்கிற மாதிரி பாமக ஏற்கனவே இங்க நீங்க நேரடியா திமுக கிட்ட வலுவான தொகுதிகள்ல மோதுறப்ப, அதற்கு அப்பாற்பட்டு உங்களுடைய கட்சி வலுவாக உங்களுடைய பெல்ட்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் உங்கள் தகப்பனார் பக்கத்து நிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி வலு சேர்க்கும்? இங்கேயுமே நாளைக்கு சரி எல்லாமே சீனியர் எம்எல்ஏஸா இருக்கிறாங்க. எல்லாம் 5 தடவை 6 தடவை எம்எல்ஏவா இருக்காங்க. 2-3 தடவை தொகுதிகளை கைப்பற்றினவங்களாம் இருக்காங்க. மினிமமா டிஎம்கே கேண்டிடேட்ஸை சேலம் நார்த்லயே இப்போ டூரிசம் மினிஸ்டர் ராஜேந்திரன் எல்லாம் ஏற்று சிட்டிங் மினிஸ்டரை ஏற்றுக்கிட்டு பாமக எங்க போய் நிக்கிறதுக்கு? இதுல நாளைக்கு உண்மையிலே மேடம் நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப இந்த 18ல நாளைக்கு அவங்க எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 2ல இருந்து 1 தான் வரும். இதே பாமகவுக்கும் இதே இவருக்கும் அதான் அமமுகவுக்கும் 11 நிக்கிறாருல, அவர்னால 1 கூட ஜெயிக்க முடியாது. தொகுதியின் கலவர நிலவரம் ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் அதான் இருக்கு. பிஜேபிக்கு என்ன வாழுதுன்னு நினைக்கிறீங்க? 27 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, 23 சீட்டு நேரடியா அவங்க திமுகவை களம்கன்றாங்க. அதுல 2 பிஜேபி. ஏன்னா ஏற்கனவே இருந்தது காந்தியும் அவங்க சரஸ்வதியும், அடுத்தது 2 ஏடிஎம்கே, 1 தனபாலு. நீங்க ஆமா 1 தனபாலு, இன்னொன்னு அவங்க கோயம்புத்தூர் நார்த்து அம்மன் அர்ஜுனன். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், எஸ்பி வேலுமணி கண்ட்ரோல் இப்போ செந்தில் பாலாஜி கிட்ட கிளாஷ் ஆகுது. இன்னொன்று கோயம்புத்தூர்ல அடிஷ்னலா 2 சீட்டு கொடுத்தா அண்ணாமலையும் அக்காமடேட் பண்ணிடுவீங்க. 1 சீட்டு தரேன், அதுல யார் கேண்டிடேட் வானதியா அண்ணாமலையா நீங்க பாத்துக்கங்கன்னு லாக் வச்சதுனால அதை 1 மட்டும் இங்க நாளைக்கு கொடுத்துருக்கீங்க, 2 கொடுக்கல. அது எப்படி இருந்தாலும் 10மே அங்க ஏடிஎம்கே தான் நின்று ஜெயிச்சாங்க. அதனால நாளைக்கு அவங்களுக்கு தொகுதி மாறுறாங்க. தனபாலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு அவர் ஒரு ஸ்டார் வேல்யூ ஆயிட்டாருங்கிறது பிடிக்கல. ஏன்னா அந்த மாமன்னன் படத்துல அவரை முன்னிலைப்படுத்தி அவர் எல்லா இடத்துலையும் ப்ரொபகண்டா பண்ணதுனால அந்த கம்யூனிட்டியோடைய ஒரு ஐடென்டிட்டியாகவும் தன்னை ஒரு ஃபெமிலியர் ஃபேக்டராகவும் நாளைக்கு ஜெயலலிதா முன்னிலை வந்து, ஏன்னா அவருக்கு பயம், ஏன்னா நம்மளே ஒன்றும் இல்லாமல் வந்து தான் இந்த சீட்டை உட்காந்துருக்கோம். இவன் திடீர்னு ஒரு பின்புலத்தோட அதுவும் படம் எடுத்து மாஸ்டர் பீஸாக வராங்கிறப்ப எங்க அரசியலில் எதுவும் அவர் எந்த சூழ்நிலையிலையும் பெரிய தலைவராகிடுவாரோங்கிற என் கண்ணோட்டத்தில் அவரை காலி பண்ணணும்னு கூட்டணி கொடுக்குறாரு. இவர்கள் ஏற்று நிற்கக்கூடிய அமைச்சர்களுடைய பட்டியல் மட்டும் சொல்றேன் பாருங்க. ஆவடி திருவள்ளூர்ல ஆவடி நாசர், அவரோட சிவகங்கையில பெரிய கருப்பன், திருவண்ணாமலையில ஏவா வேலு. சொன்னீங்களே என்ன பிரியம் சார்னு பாருங்க. பிஜேபியில தாமரையில கொடுங்கன்னு திமுக பணம் கொடுக்குறாங்களா? எவ்வளவு மந்திரிங்க அக்காமடேட், ஏடிஎம்கே கூட இத்தனை மந்திரிங்க ஏத்து நிக்கிறீங்களான்னு தெரியல. மதிவேந்தன் ராசிபுரம் ரிசர்வ்டு தொகுதி. அடுத்தது திருப்பூர்ல செல்வராஜ் எக்ஸ் மேயர் மாவட்ட செயலாளர். நீங்கள் டிகேஜி நீலமேகத்துக்கு பதிலாக இப்போ அவங்க டிஎம்கேல இருந்து மேயர் சண்டராமநாதன் கொடுத்துருக்காங்க. சிட்டிங் மேயரை ஏற்று நிற்கிறீங்க அமமுக. எங்கள் சண்டராமநாதன் ஒரு மேயர், சிட்டிங் மேயர் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு, அவரை ஏற்று அமமுக பிஜேபி நிற்க போகுது. பூண்டி கலைவான மாவட்ட செயலாளர் கலைஞர் இங்கே வீல் சேரில் உட்காந்துருக்கிறப்பே திருவாரூரில் அவர் தான் கேண்டிடேட்டுன்னு சொல்லி ஓட்டு கட்டி ஜெயிச்சவங்க. இப்போ அவங்க தான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அங்கே எங்கே நீங்கள் போய் செய்ய முடியும்? தமிழரசின்னு சொல்லி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர். அடுத்தது அப்பாவு சபாநாயகர். காதர் பாட்சா முத்துராமலிங்க தேவர் மாவட்ட செயலாளர், சிட்டிங் எம்எல்ஏ. ராஜகண்ணப்பன் இல்லைன்னா அவர் தான் அமைச்சராக இருக்கணும். நீங்கள் அவருக்கு திரும்பி இப்போ அவருக்கும் அதான் சீட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்தது இப்போ மனோ தங்கராஜுக்கு இப்போ இதில் இருக்காரு, ஆனால் நீங்கள் சீட்டு கொடுக்கல, இப்போ வேற ஆளுக்கு மாற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுலேயே கிட்டத்தட்ட நீங்கள் 8 அமைச்சர்களுக்கு எதிராக நிற்கிறீங்க. எங்க மேடம் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு பிஜேபியை? தனிப்பட்ட முறையில் சொல்றேன், நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் நிற்கிறதுக்கு பிளான் பண்றாரு. சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் நின்னால் எழுதி வச்சுக்கங்க, நாளைக்கு சாத்தூர்ல அவர் தோக்குறாரு. சாத்தூர்ல நிக்கிறேன்னு அவரே சொல்லிட்டாரு வெளிப்படையா. அப்ப நின்னா தோக்குறாரு. அதிகாரப்பூர்வமா இன்னும் வரல. ஏன்னா அவங்க கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் இன்னும் மாத்துறாங்க, தொகுதிகள் இன்னும் மாத்தலாங்க. அதனால நாளைக்கு மேடம் அவரை பொறுத்த வரைக்கும் முக்குலத்தோர் சமூகத்தோட அடையாளமா பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஆனா தமிழிசை சவுந்தரராஜனோ பொன் ராதாகிருஷ்ணனோ அவங்க மாநில தலைவர்களாக இருந்தப்ப நாடார் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை பிஜேபியில் அரவணைத்து அவர்களை பெரிய பதவிகளுக்கு கொண்டுட்டு வந்து அந்த பிஜேபியை கம்ப்ளீட்டா நாடார் லாபியா மாத்தினாங்க. இதே எல்முருகனை நாளைக்கு அவர் உள்ள மாநில தலைவராக இருக்கப்ப அருந்ததியர் சமூக மக்களை உள்ள கொண்டுட்டு வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுக்கு நிறைய பெரிய பதவிகள் கொடுத்தார். திமுகவில் இருந்து பிஜேபியில போய் சேர்ந்த விபி துரைசாமி வரைக்கும் அருந்ததிய சமூக அடையாளத்துல தான் போனாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் எந்த இடத்துலையும் முக்குலத்தோர் சமூகத்தோடைய அடையாளமா அவர் தன்னை காட்டிக்கிட்டது கிடையாது. அதே மாதிரி முக்குலத்தோர் சமூகத்தோடைய தலைவர்களை பிஜேபியில பெருசா வளர்த்துடல. தொகுதி சார்ந்தும் முக்குலத்தோர் மக்கள் கிட்ட அவர் ரொம்ப இணக்கமா பழகின ஆள் இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் இருந்த தொகுதியில
அங்கே நாளைக்கு தலித் சமூக வாக்குகள் ஜாஸ்தி, அதனால தன்னை இந்த சமூகத்தின் அடையாளமாக காட்டிக்கிட்டா அந்த சமூக மக்கள் நம்மளை ஆதரிக்க மாட்டான்னு அவர் ரொம்ப நடுநிலையாக நடந்துக்கிட்டார். ஆனால் இப்போ அவர் போகிற சாத்தூர் தொகுதியில் 90% முக்குளத்தூர். அப்படிங்கிறப்ப இவர் நம்ம ஆளுங்களை வளர்த்துட மாட்டார். இவர் நம்ம ஆளுங்களுக்காக நின்னது இல்லைங்கிற இமேஜ் பிரைமரியாக இவருக்கு இருக்கு. நீங்கள் அதற்கு அப்பாற்பட்டு சசிகலா அவர்களுடைய கட்சியில் பிஎம்டி எசகிராஜா தேவர்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க தான் கேண்டிடேட்டுன்னு. அவர் நாளைக்கு சாத்தூரில் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக மக்களோட பயணிக்கிறவர், அவருக்கு பயங்கர ஆதரவு இருக்கிற மனநிலையில் ஒருவேளை நயினார் நின்னாரு அப்படின்னா திமுக தான் ஜெயிக்கும். ஆனா நயினாரோடைய ஆதரவு வாக்குகளை நாளைக்கு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் பிரிப்பாங்கிறப்போ உங்களுடைய மாநில தலைவரே தோக்குற அளவுக்கு ஒரு லிஸ்ட் 27ல 2 கூட பெறாது. நீங்க 4 வாங்கினீங்களா போன தடவை, அது கூட வராதுங்கிற மாதிரியான விஷயத்த வச்சுக்கிட்டு எங்க போய் நாளைக்கு நீங்க மோத முடியும் சொல்லுங்க. அப்போ ஆக மொத்தமா பார்த்தோம்னா அதிமுக கூட்டணி அப்படின்னு எடுத்துட்டா என்னதான் தொகுதி பங்கீடு எல்லாம் சுமூகமா முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சாலும் அதிமுகவுக்கு சாதகமா வச்சுக்கிட்டு எதெல்லாம் டஃபா இருக்குமோ அதெல்லாம் வந்து கூட்டணிக்கு தள்ளிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இது அவரோட ராஜதந்திரம். அதிமுக மேடம் நீங்க அவரு ராஜதந்திரம் இல்ல, இது பேர் கழுத்தறுக்கிறது. நீங்க உங்களை அதான் இவர்கள் யாரும் உங்களை 26ல் உங்களை ஆதரிக்கல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாம் பிஜேபி பின்னாடி போனீங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அவர்கள் கேட்ட எண்ணிக்கையும் அவர்களுக்கு கொடுக்கப்படல. அவர்களுக்கு மேலோட்டமாக ஐவாசிக்குன்னு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாத்திலையுமே உங்களிடம் நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் பலனடைய வேணா, அவங்க ஜெயிக்கணும். ஒரு வீக்கான கேண்டிடேட்டை வெளிப்படையா போட்டு கொடுக்கணும். இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்துக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் செஞ்சிருக்காங்க. இதுக்கு வெளிப்படையா பிஜேபி அண்ணாமலை பேச்சை கேட்டுட்டு கூட்டணி இல்லாமையா இருந்திருக்கலாம் போல. எடப்பாடி நீங்க சொல்றதும் அதுதான். அப்ப 24ல வந்து என்டிஏ கூட்டணியில இருந்தவங்களுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா பாஜகவுக்கு பயந்து நடுங்கி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பதில் சொல்ற வகையில இந்த வேட்பாளர் பட்டியலையும் பெரும்பான்மை இரட்டையில இருக்கணும்னு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டதுக்கும் எடப்பாடிக்கு கூஜா தூக்குறதுக்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்றத நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய கட்சிக்கு சாதகமா செயல்பட்டு இருக்காரு நான் சொல்றேன். நீங்க பாஜக நபரா இருந்து பாஜக வந்து இப்படி விட்டுட்டாங்களேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டயலாக் சொல்லணும் அப்படின்னா பிஜேபி வந்து இந்த படத்துல சொல்ற மாதிரி நீ என்னடா என்ன செய்யறது நான் செய்யறேன்டா அப்படின்னு செஞ்சுட்டாருன்னு சொல்லணும். சந்தோஷமா தாங்க சொல்றேன், நல்ல டயலாக் தாங்க, எடுத்து ப்ரோமோல வச்சுக்கங்க. இல்ல அந்த மாதிரியான விஷயத்துல எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சியை காலி பண்ணியிருந்தா பரவாயில்ல மேடம். அவரு கூட இந்த கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டாரு. ஒரு தொகுதி கூட உருப்படியா கொடுக்கல. இப்ப இதுலயே நான் சொன்னதுலயே ஒரு 50 தொகுதி இருக்குல்ல, இப்ப இது 50 யாருக்கு போகுது சொல்லுங்க. இப்ப பேச மாட்டீங்களா மௌனகரம் தான் சொல்லுங்க. இப்ப இவரு நம்மளே முன்முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்ல சார், இவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பலு என்னங்கறத தெரிஞ்சுதானே மேடம் ஆகணும். நாளைக்கு முதலமைச்சரை ஏத்து நாளைக்கு ஒண்ணும் இல்லாத ஒரு கேண்டிடேட் ஜெயிச்சிருவாரா? அப்ப ஏடிஎம்கே ஒரு பாரம்பரிய கட்சி சார், 1000 தான் இருந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க சார்னு முதலமைச்சரை ஏத்தா நிக்கிற கேண்டிடேட்ட சொல்லுவீங்களா? நீங்க விஜய்க்கு ஏங்க ஃப்ரீ பண்ணி விட்டீங்க அதை போல சொல்லுங்க. நீங்க மேடையில பேசுறீங்கல்ல, இதே விஜய்க்கு அதுவும் அரசியல் உள்நோக்கம் தான் மேடம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பேசின சினாரியோலயே வருவோம். நாளைக்கு முன்னையே சொன்னேன், விஜய் வந்து ஒன்று பிஜேபியை பலப்படுத்த வேணும், இல்லை திமுகவை பலவீனப்படுத்த வேணும். இந்த அஜெண்டா தான் அவர் கொடுத்தாங்க. முதல்ல நாளைக்கு சிபிஐ பிரச்சனை பண்ணதா இருக்கட்டும், சென்சார் போர்டை வச்சு டைட் பண்ணதா இருக்கட்டும், கூட்டணிக்குள்ளார இழுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணது. காங்கிரஸ் எப்ப விஜய் பக்கத்து கவனம் திரும்புதுங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சோ அது வரைக்கும் பிஜேபி அதுக்கப்புறம் விஜய் அம்பளுக்குல சென்சார் பிரச்சனை ஆஃப் ஆயிடுச்சு, சிபிஐ பிரச்சனை ஆஃப் ஆயிடுச்சு. நான் சொல்றத நாளைக்கு டேட் வாரியா கூட யோசிச்சுங்க. எப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் லைட்டா டிவியேட் ஆகிற மாதிரி இருந்தோடனே பிஜேபி விஜய் அடிக்கிறது நிறுத்திருச்சு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இங்கே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சென்னை வந்தப்போ கூட வண்டி எடுத்துட்டு எங்கடா இவங்க பனையூர் பக்கத்து திருப்பிடுவாங்களோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அறிவாலயத்துக்கு வருவாங்கிறதுக்கு சைமல்டேனியஸா அந்த நிமிஷமும் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. எப்ப வெளிப்படையா காங்கிரஸும் திமுகவும் கையொப்பமிட்டு கூட்டணி பங்கீடு பண்ணாங்களோ அடுத்த நாள்ல இருந்து திரும்பி சிபிஐ சென்சார் போர்டு திரும்பி எல்லா பிரச்சனைகளும் தோண்ட ஆரம்பிச்சப்ப அவர் ஏன் தன்னை எம்ஜிஆர்னு அடிக்கடி சொல்லிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னா, இந்திரா காந்தி எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவுக்கு ஆதரவா திரும்பவே இல்லை. அப்ப அம்மையார் ஜெயலலிதாவை ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அமிச்சு அவங்கள வச்சுதான் நாளைக்கு டெல்லியோடைய கவனத்தை தான் பக்கத்து திருப்பினார். அதாவது பிராமினு, நடிகை, லேடி, தனக்கு நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இப்போ அதே விஷயத்த இவர் என்ன பண்றாரு, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே பேசுறதுக்கு இவருக்கு நம்பிக்கையா இருக்கிறது 2 பேர். ஒன்னு ஆதவர்ஜுனா, இன்னொன்னு ஜானா ரவிசாமி. 2 பேருமே பிஜேபி அலைன்ஸ் வேணாங்கிறாங்க. அப்ப நம்பிக்கையா அதை மீறி ஒரு நம்பிக்கையான நபரா அனுப்பணும். யாரை அனுப்புறது அப்படிங்கிறப்பதான் இவங்க த்ரிஷாவை அனுப்புறாரு. மேடம் டெல்லிக்கு போனப்ப அங்க பேச்சுவார்த்தை நடந்ததுங்க. உண்மையிலேயே உண்மையாதான் சொல்றேன் கேளுங்க. பிராமினு ஓகே, நடிகை,
லேடி நம்பிக்கையானவங்க. இப்ப தெரியுதா ஏன் அவர் தன்னை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கிறாருன்னு? சரி, இது கூட உங்களுக்கு புரியலன்னா இன்னொன்று சொல்றேன். இங்க திரிசா, அங்க அமித்ஷா, சாசா. சரி, இந்த மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுலாம் வேணாம். நம்ம அதிமுகவுக்கே வந்துருவோம் திரும்ப. இல்ல, நான் என்ன இப்ப சொல்றேன்? இருங்க, நான் வரேன். இப்ப சாசா யாரு? அவர் பொண்ணு. எல்லாமே என்னங்க லாஜிக் சொன்னா கூட மேடம். இப்போ ஆக மொத்தம் இருங்க, நான் வரேன். நீங்க எல்லாம் காரணம் சொல்லணும். நீங்க சும்மா எல்லாம் கடந்து போக கூடாது. இப்ப இவங்க அந்த சமயத்துல அவங்க டெல்லிக்கு போனப்ப அரசியல் பரபரப்புகள் இருந்ததா இல்லையா? இவர் நாளைக்கு சிபிஐல நான் அங்க ஆஜராக முடியாது, நான் இங்க ஆஜராகிறேன்னு கேட்டாரா இல்லையா? அவங்க திரும்பி போனவங்க திரும்பி தனி விமானத்துல ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இவர் அழகா திரும்பி சென்னை டெல்லிக்கு போனவர் இன்வெஸ்டிகேஷன் அன்னைக்கு ஒரே நாள்ல விட்டாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் பிஜேபி இவரை கட்டாயப்படுத்தவே இல்லையா? சொல்லுங்க மேடம். சினாரியோ நடந்துச்சா இல்லையா? நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க த்ரிஷாவுடைய உறவினர் ஒருத்தவங்க முக்கியமான ஆளு, ஒரு RSSல வெரி க்ளோஸ் லாபில ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறாங்க. இவருக்கு நம்பிக்கையான ஒரு வட்டாரத்துல அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பிஜேபி கடுமையாக விஜயை காங்கிரஸ் திமுகவுடன் போனதுக்கு அப்புறம் விஜயை திரும்பி கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுச்சு. அமித்ஷாவே சொல்றாரு சார், விஜய் வந்தா எங்களுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் தான் வரும், நாங்க அவர் கூட ட்ரை பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் பதிய வச்சாங்க. எடப்பாடியோட வார்த்தையை கவனிச்சீங்களா? எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புல விஜயோட கூட்டணி பேசுறீங்களான்னு அதுக்கு நான் பேசல, நாங்க பேசலன்னு தான் சொன்னாரு. எங்க கட்சி பேசலன்னு சார். அப்ப பாஜக தானே சார் யாருங்க இங்க மனசுல கருத்துல வச்சா? நீங்க எடப்பாடி பேசுறப்ப நாங்க பேசலன்னு அவர் ஏடிஎம்கே மட்டும் தான் பேசுறாரு தவிர பிஜேபி பேசுதுங்கிறத டைரக்டா அவர் அப்ஜெக்ட் பண்ணவே கிடையாது மேடம். சீட் ஷேரிங்ல இவர் ஒத்துக்கல. எடப்பாடி நாளைக்கு பிஜேபியை நம்ப வச்சது விஜய் தனியா நின்னா டிஎம்கேவோட ஓட் பேங்க பிரிப்பாரு, அது எனக்கு பிளஸ், அப்ப என்னால ஜெயிக்க முடியும், அதனால தேர்தல் வரைக்கும் விஜய் வெளியில நிக்கட்டும், அவர் வெளியில நிக்கிறது தான் நம்மளுக்கு பிளஸ், அதனால அவர் நம்மளோட ஓட்டை பிரிக்க மாட்டாரு, கம்ப்ளீட்டா அவர் டிஎம்கேவை தான் அட்டாக் பண்றாரு, திமுகவோட வாக்கை தான் பிரிப்பாருன்னு அமித்ஷாவை நம்ப வைத்ததின் அடிப்படையில தான் கூட்டணிக்கு பிறகு விஜய் உடன் கூட்டணி கண்டிப்பா இருக்கும். நீங்க அவங்க ஜெயிக்கணும்னு ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குற. சரி, மேடையில பேசுறாருல, அப்பனா இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவருக்கு எதிரா கடுமையா நீங்க தானே மேடம் விமர்சனம் பண்றீங்க. ஓப்பனா சொல்லணும்னா அவர் ஏடிஎம்கே ஓட் பேங்க தான் உடைப்பாரு விஜய். அவர் அங்க தலையில்லாத முண்டமா இருக்குது, அதனால அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் ஜெயலலிதால இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, அண்ணால இருந்து, பெரியார்ல இருந்து எல்லாத்தையும் கொள்கை தலைவர்னு இழுக்க பாக்குறாரு. ஆனால் எடப்பாடி அமித்ஷா கிட்ட சொன்னது நாளைக்கு இந்த மாதிரி டிஎம்கேவோட ஓட் பேங்க தான் பிரிப்பாருங்கிறதுக்காக அவர் சொன்னாரே தவிர, பட் ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் அடி வாங்க போறது. தேர்தலுக்கு பிறகு கூட்டணியில் விஜய் நாளைக்கு அவங்களோட கணக்கு ஓப்பனா சொல்றேன், ஐபில அமித்ஷா அவர்களுக்கு வந்தது விஜய் குறைந்தது 12ல இருந்து 16 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க அப்படின்னு. இப்ப இவங்க 27லயே நிக்கிறாங்கன்னாலும் அவங்க எத்தனை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்திருக்க ரிப்போர்ட் அவங்களுக்கே தெரியும், 10ல இருந்து 12 தான் வருவான். அப்ப நம்ம 12 ஜெயிக்கிறோம், அவன் 15 16 ஜெயிக்கிறாங்கிறப்ப அந்த சமயத்தில் தேர்தலுக்கு பிறகு விஜய் நம்முடன் வருவாருங்கிற ஒரு இணக்கப்போக்கில் தான் பிஜேபியும் அவர் அடிக்கிறது நிறுத்தி இருக்கு. எடப்பாடியும் மேடைகள்ல மேலோட்டமா விமர்சனம் செஞ்சாலும், ஆனால் தனிப்பட்ட முறையில அவர் நிக்கக்கூடிய களத்தில் அவருக்கு எதிராக நிக்கக்கூடிய வேட்பாளரை ரொம்ப டம்மியா போட்டு கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்றேன் மேடம், தலித் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில பாமகவுக்கு போட்டீங்கன்னா ஒரு தலித்து கூட ஓட்டு போட மாட்டான். அப்ப நாளைக்கு யாருக்கு ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க? அப்போ ஆக மொத்தமாக அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு நம்ம பாக்குறப்போ எதிர்கட்சி தலைவராக தன்னை தக்க வச்சுட்டு அதிமுகங்கிற கட்டுப்பாடு தாங்கிட்டே இருக்கணும், இரட்டையில அதிகமான இடத்துல வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்துல செயல்பட்டு இருக்காரு. ஒருவேளை இது நடந்ததுன்னா அதற்கு பிறகாக விஜயும் அழைச்சிக்கலாம், அவரு ஒருவேளை வின் பண்ணனா அவரையும் கூப்பிட்டுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க, அப்படிதான் செய்யறாங்க. ஆனா விஜய கூட ஒரு கன்சிடரேஷன் ஃபேக்டரா அவங்க ஜெயிக்கட்டும்னு அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. ஆனால் அதிமுகவுடன் பயணிக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சிக்கும் ஓரவஞ்சனையா தான் சீட்டு கொடுத்துருக்காது, எதுவுமே உருப்படாது, எல்லாமே வீணா போனது. இல்ல முன்முடிவு காராம எப்படி பண்றாங்க, மக்கள் என்ன முடிவு கொடுக்குறாங்கன்னு பாப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி என்னோட கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில் கொடுக்கணுமா இல்லையா? நன்றி. Subscribe to One India and never miss an update.